1924ஆம் ஆண்டு ஒரு பிரிட்டானியரான ஜான் மார்ஷல் சிந்துவெளி நாகரிகத்தை முதல் முறையாக உலகுக்கு தெரிவிக்கிறார். இந்து சமவெளி நாகரிகம் ஒரு தொன்மையான நாகரிகம் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அதுவரை இந்தியாவில் சொல்லப்பட்டதெல்லாம் என்னன்னா வேதகால நாகரிகம் தான். இந்தியாவுடைய அடையாளம் என்பது 1924க்கு முன்பு வேதகால நாகரிகம். அந்த சிந்து சமவெளி நாகரிகம் நாங்கெல்லாம் பாட புஸ்தகத்தில் படிச்சிருக்கோம். அந்த நகரை நாகரிகம் எவ்வளவு சிறப்பு பெற்றது என்பதை எல்லாம் நாம பள்ளிக்கூடங்களிலேயே படிச்சிருக்கிறோம். ஒரு ஒழுங்கான சாலை வசதி, முறையான கழிப்பிட வசதி, கழிவு நீர் வெளியேற்றுவதற்கான முறையான கால்வாய்கள், எப்போதும் நீர் தேவையை நிறைவு செய்வதற்கு கிணறு அமைப்புகள், பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு ஒரு சிறப்பு. அது ஆதிகால பொது உடைமை சமூகத்தை ஆதிகால பொது உடைமை சமூகத்தினுடைய தலைவராக இருந்தவர் பெண்கள் தான் இருந்தாங்க என்பது ஏங்கல்ஸினுடைய ஆய்வுரை. சிந்து சமவெளி மக்கள் அவர்களுடைய விலங்கு என்பது எருது, மாடுகள், இதெல்லாம் முதல்ல மனிதர்கள் பயன்படுத்திய அன்றையிலிருந்து இன்னைக்கு வரையும் இருக்கிற விவசாய தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய விலங்குகள் என்கிற வகையில அது இடம்பெறுது. இது போர் தேவைகளுக்காகத்தான் குதிரையே வருது. அப்படி என்றாலும் ஆரிய நாகரிகம் பின்தங்கியது என்பதற்கான உதாரணங்களை அடுக்கடுக்காக இன்னைக்கு முன்வைக்கிறாங்க. வெள்ளலூரும் இருகூரும் கோவை என்கிற ஒரு மாநகரம் உருவாகுவதற்கு முன்பே உருவான ஒரு நகரம். இதுக்கென்று தனி வரலாறே உண்டு. அந்த வரலாறு எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. வெள்ளலூர் வரலாறு எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. நொய்யல் நதியோரத்தில் அமைந்திருக்கிற இந்த ஒரு நகரம் என்பது ஒரு காலத்தில் வெற்றிலை உற்பத்தி செய்த ஒரு பகுதி. வெள்ளலூர் வெற்றிலை என்றாலே ஒரு பிரபலம் என்று சொல்வார்கள். நான் பிளமேடு பகுதியிலிருந்து வர்றேன். அங்கிருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தண்ணி இருக்கு நொய்யல். ஒரு காலத்துல நொய்யல்ல தண்ணி எடுப்பதற்கு அங்கிருந்து வருவாங்க, துவைப்பதற்கு அங்கிருந்து வருவாங்க. இப்ப நீர்நிலைகளே இல்லாத ஒரு காலம், கிணறுகள் எல்லாம் இல்லாத காலம், நொய்யல் ஓடிக்கொண்டிருந்த ஒரு காலத்தில் ஒரு நீண்ட ஒரு பாரம்பரியமான ஒரு பகுதி வெள்ளலூர் என்று நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். அந்த பெருமையை பெற்றிருப்பதனால்தான் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று அவர்கள் முன்வந்திருக்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்தை இந்த பகுதி வட்டார மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் ஆர்வத்தோடு முன்வந்திருக்கிறாங்க. 1924ஆம் ஆண்டு ஒரு பிரிட்டானியரான ஜான் மார்ஷல் சிந்துவெளி நாகரிகத்தை முதல் முறையாக உலகுக்கு தெரிவிக்கிறார் 1924. அதுல இருந்து பார்த்தா இன்னைக்கு 100 ஆண்டுகள் ஆச்சு. சரி, 100 ஆண்டுகள் ஆச்சு, ஏன் அதை கொண்டாட வேண்டும் தான கேள்வி. ஏன் கொண்டாட வேண்டும் என்கிற விஷயத்தை தான் நம்ம பேச போறோம். இந்த அரங்கனுடைய பொருள் என்பது உண்மையாகவே 1924 சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு தொன்மையான நாகரிகம் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அதுவரை இந்தியாவில் சொல்லப்பட்டதெல்லாம் என்னன்னா வேதகால நாகரிகம் தான். இந்தியாவுடைய அடையாளம் என்பது 1924க்கு முன்பு வேதகால நாகரிகம். வேறொரு நாகரிகம் இருப்பதற்கான எந்த தடயங்களோ எந்த ஒரு வழிகாட்டுதலோ நமக்கு கிடைக்கல, தொல்லியலோ நமக்கு கிடைக்கல. அப்பதான் கிடைக்குது. அந்த சிந்து சமவெளி நாகரிகம் நாங்கெல்லாம் பாட புஸ்தகத்தில் படிச்சிருக்கோம். அந்த நகரை நாகரிகம் எவ்வளவு சிறப்பு பெற்றது என்பதை எல்லாம் நாம பள்ளிக்கூடங்களிலேயே படிச்சிருக்கிறோம். ஒரு ஒழுங்கான சாலை வசதி, முறையான கழிப்பிட வசதி, கழிவு நீர் வெளியேற்றுவதற்கான முறையான கால்வாய்கள், எப்போதும் நீர் தேவையை நிறைவு செய்வதற்கு கிணறு அமைப்புகள், இப்படி ஒரு முறையான நிர்வாக முறை இருந்தது என்று நாம் படிச்சிருக்கிறோம். இதனுடைய வயசு என்ன, தோராயமாக இதனுடைய வயசு என்ன, இந்த நாகரிகத்தினுடைய வயசு என்ன என்றால் கிமு 1900 3000 ஆண்டு என்று சொல்கிறார்கள். இப்ப கிபியில் இருக்கிறோம், கிபி 2025 இருக்கிறோம். கிமு என்பது அதுக்கு முன்னால. அப்படி என்றால் சுமாராக 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகம். அப்ப 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இவ்வளவு சிறப்பான நாகரிகத்தோடு இருந்திருக்கிறாங்க. பெண் தெய்வங்களை வழிபட்டிருக்கிறாங்க. இதுல அதுல இருக்கு அந்த அடையாளம். பெண் தெய்வங்களை வழிபட்டிருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு ஒரு சிறப்பு இருக்கு. அது ஆதிகால பொது உடைமை சமூகத்தை ஆதிகால பொது உடைமை சமூகத்தினுடைய தலைவராக இருந்தவர் பெண்கள் தான் இருந்தாங்க என்பது ஏங்கல்ஸினுடைய ஆய்வுரை. அதை நினைவுபடுத்துகிற அதற்கு ஆதாரமான
செய்திகள் எல்லாம் சிந்து வெளியில் இருக்கு. அதற்கு பிறகுதான் மாறுது. அதற்கு பிறகுதான் அந்த ஆண் தலைமையின் கீழ் குடும்பம் என்பதே வருகிறது என்பதெல்லாம் வரலாறு. அதே போல அதற்கு இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகம் சொல்வதற்கு முன்னெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆரிய நாகரிகத்தின் சிறப்பைத்தான் சொன்னாங்க, வேறு நாகரிகத்தை நமக்கு சொல்லல. இன்றைக்கு தென் தமிழகத்தில் திராவிடத்தோடு சிந்து சமவெளி நாகரிகம் சம்பந்தப்பட்டிருக்கிறதா என்ற ஆய்வுகள் இப்ப போயிட்டு தென் தமிழகத்திலேயும் ஒரு சிறப்பான நாகரிகம் தளத்துவங்கி இருக்கு. அப்படி என்றால் தமிழகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தொடர்புகள் இருக்கா என்று தொல்லியல் ஆய்வுகள் அந்த கோணத்துல போயிட்டு இருக்கு. அதை இப்போது சிறமேற்கொண்டு மிக திறனோடு செய்து வந்து கொண்டிருப்பவர் தான் ஆர் பாலகிருஷ்ணன். அவருடைய நூலுக்கு தாமுகாசா 2016ஆம் ஆண்டு விருது கொடுத்திருக்காங்க. அந்த நூலுக்கு இப்போது முழு ஆய்வு பணியை அவர் தான் செஞ்சிட்டு இருக்கார். அதுக்கான ஆதாரங்களை நம் முன்னால் கொண்டு வந்துட்டு இருக்கார். இப்போது நம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவால், அதுல அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை சொல்ற போது செங்கல்லை பத்தி சொல்றாங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செங்கல்லுடைய அதே அளவு தான் இப்போ நம்ம பின்பற்றுகிறோம். அந்த அளவே நம்ம யாரும் மாத்தல, அதே அளவு தான். அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய, இன்னைக்கு வந்து ஹாலோ பிளாக் எல்லாம் வந்துருச்சு, அது வேற மாதிரி. ஆனா செங்கல் என்று எடுத்துக்கொண்டால் அதே அளவு தான் இன்னைக்கும் இருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல அவர்கள் சிந்து சமவெளி மக்கள், அவர்களுடைய விலங்கு என்பது எருது. இந்த ஆரிய நாகரிகத்துல குதிரைகளை சொல்றாங்க. கிருஷ்ண பரமாத்மா குதிரைகள் உட்கார்ந்துட்டு தான் போருக்கு வருவார். அந்த எருதுக்கும் குதிரைக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், குதிரை பின்னால வந்ததுதான், எருது முந்தியது. மாடுகள் இதெல்லாம் எருது இதெல்லாம் வந்து முதல்ல மனிதர்கள் வந்து பயன்படுத்திய அன்றையிலிருந்து இன்னைக்கு வரையும் இருக்கிற விவசாய தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய விலங்குகள் என்கிற வகையில் அது இடம்பெறுது என்று பார்த்தோமானால், இது போர் தேவைகளுக்காகத்தான் குதிரையே வருது. அப்படி என்றால் ஆரிய நாகரிகம் பின்தங்கியது என்பதற்கான உதாரணங்களை அடுக்கடுக்காக இன்னைக்கு முன்வைக்கிறாங்க. அதே போல பெரிய மதங்கள் எதுவும் இல்லை, கோயில்கள் எதுவும் இல்லை. இன்னைக்கு நமக்கெல்லாம் பார்க்கிறோம், ஒரே ஒரு ஊர்ல கொஞ்சம் வசதியானவங்க ஒரு கோயிலை வச்சுக்குவாங்க, சாதாரணப்பட்டவர் ஒரு கோயில் வச்சுக்குவாங்க. ஏன்னா வசதியானவர் அங்க போக மாட்டார், தன்னுடைய அடையாளம் வந்து போயிருக்கிறதுனால அவர் தனியாக ஒரு கோயிலை கட்டிக்குவார். அப்படி பார்க்கிற போது சிந்து சமவெளி நாகரிகத்தில் பெரிய கோயில்கள் எதுவும் இல்லை. அவர்கள் வணங்கிய தெய்வம் என்பது குறிப்பிடும்படியாக எதுவும் சொல்லவே முடியாது. நீ கீழடியிலையும் அப்படிதான் சொல்லப்படுது, குறிப்பிட்ட தெய்வங்கள் என்று கீழடியிலையும் இல்லை. கீழடியினுடைய வயது என்று பார்த்தோன்னா ஒரு 3ஆம் நூற்றாண்டு, கிமு 3 என்று சொல்லுகிறாங்க. கிட்டத்தட்ட இதனுடைய அளவு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். சிந்து சமவெளியினுடைய அதனுடைய அளவு என்பது 7 லட்சம் கிலோமீட்டர். அவங்க அந்த காலத்திலேயே எடைக்கற்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க, சிறு எடைக்கற்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. அப்படி என்றால் எவ்வளவு முன்னேறிய ஒரு நாகரிகம் என்று நாம் பார்க்கலாம். இந்த அடையாளங்கள் எல்லாம் வேத நாகரிகத்தில் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆகவே அப்படியான ஒரு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுடைய வயதை சொல்லுகிற போது நமக்கு இப்போ 2ஆம் 3ஆம் நூற்றாண்டு இலக்கியங்களை அடையாளப்படுத்தினாலும், கீழடி வந்ததுக்கு பிறகு கிமு 3 என்று சொன்னாலும், சமீபத்தில் வெம்பக்கோட்டையில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பினுடைய வயது கிமு 2000 என்று சொல்லப்படுகிறது. அப்ப இது நமக்கு அதற்கு இணையான ஒரு நீண்ட ஒரு அனுபவம் வயது என்பது தமிழ் மண்ணுக்கு இருக்கு. அதை நிரூபிப்பதற்கான சான்றுகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. இந்த அகழ்வாய்வு பணியை மேலும் மேலும் முன்னெடுப்பதன் மூலமாகத்தான் தமிழகத்தினுடைய நீண்ட வரலாற்றை நம்மால் சொல்ல முடியும். அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். செய்ய வேண்டும் என்று தடைகள் வந்த போது தாமுக தலையிட்டு இருக்கிறது. கீழடிக்கு நிறைய பேர் தடை செஞ்சாங்க. அப்படி தடை செஞ்சவர்கள் முக்கியமானவங்க மத்திய அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள். அங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில அந்த ஆய்வுகள் மேற்கொண்ட போது அவர்களை டிரான்ஸ்பர் செய்தார்கள், இந்த இடத்தை விட்டு மாத்தினாங்க. ஏன்னா அடுத்தடுத்து அவர்கள் தரவுகளை கொடுத்துட்டே இருக்காரு, தொல்லியல் தரவுகளை கொடுத்துட்டே இருக்காரு.
ஆகவே இது வந்தால் நமது ஆரிய நாகரிகம் அடிபட்டு போய்விடுமோ என்று அஞ்சியவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இடையூறு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அவரை மாத்தினாங்க. அதற்கு பிறகு வேறொருத்தரை போட்டாங்க. அவர் இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நின்றுட்டார். அதற்கு பிறகு தமிழக அரசு முன்முயற்சி எடுத்து இப்போ அகழ்வாய்வு பணியை மேற்கொண்டு வருகிறது. அதற்கு பிறகு வந்த விவரங்கள் தான் இவ்வளவு விவரங்களும் கீழடியை பற்றி வந்திருக்கிறது. அதற்கு பெரும்பங்கு ஆற்றியவர் அந்த கீழடி என்கிற அந்த அகழ்வாய்வை தமிழக மக்கள் முன்னால் பெரும் அளவில் முன்வைத்தவர், நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய பங்கு நமது தோழர் சு வெங்கடேசனுக்கு உண்டு என்பதை நாம் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணனே அதை சொல்லியிருக்கிறார். சு வெங்கடேசன் இல்லைன்னா இது எங்கேயாவது ஒரு பக்கம் போயிருக்கோம், காணாமல் போயிருக்கோம். அப்படியான பங்கையும் நமது தாமுக தலைவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த ஆய்வையும் இதனுடைய பின்புலத்தையும் மேலும் மேலும் விரிவாக நாம் தெரிந்து கொள்வதற்கு பின்னால் வந்திருக்கிற நமது பொதுச் செயலாளர்கள் விரிவான வகையில இதை சொல்வார்கள். இதை முன்னெடுத்து கொண்டு நாம் செல்ல வேண்டும். மக்களிடத்தில் விரிவாக சொல்ல வேண்டும். நமது துன்பத்தை சொல்ல வேண்டும். இடையில் வந்த இந்த ஆரிய நாகரிகத்தினுடைய இடையில் வந்த இந்த நிலைப்பாடுகளை எல்லாம் மக்களிடத்திலே விரிவாக சொல்வதற்கு இந்த அறிதல் அரங்கம் பயன்படும் என்று சொல்லி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற விழலூர் தோழர்களுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.